ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா டிஃப்ரெண்ட்டான ஜோதிட தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜனவரி மாதம் இப்போ நடந்துட்டுருக்குல, இது ஜனவரி முடியறதுக்குள்ளே கிரகங்களால் சில மாற்றங்கள் டக்குன்னு ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால தான் டிஃப்ரெண்ட்டான ஜோதிட தாள்கள்னு சொன்னேன். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இந்த டைம் பயன்பெறுங்க. அதே போல் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருங்கிறவர் வக்ரமாக போகிறாரு. அதோடு கும்பத்தில் புதன் சுக்கிரன் இந்த மாதிரி கிரக பயிற்சிகளும் இருக்குது. இந்த கிரக பயிற்சிகள் வகரம் பெறுறது இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்த சில நாட்கள் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க, ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது தைல நடக்கிறதுனால தை நமக்கு வழி பிறக்கும் அப்படிங்கிறதுனால சும்மா இருக்கக்கூடாது. தைல சில பரிகாரங்கள் செய்து சில விஷயங்களை செய்தால் தடையே இல்லாமல் நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் தைல செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஏன் இதை நான் பார்க்க சொல்கிறேன்னா, எப்பயுமே நம்ம லைஃப்பில் ஒரு அதிர்ஷ்டம் வந்தாலும் சரி, ஆபத்து வந்தாலும் சரி, அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதனால தான் கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அடிக்கடி ஜோதிட வீடியோவே ஷேர் பண்ணுறேன். சரி, தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான பலனை பார்க்கலாமா? வாங்க. இப்போ கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே தொட்ட காரியங்களில் வெற்றியானது கிடைக்க போகுது. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. நல்ல செய்திகள் நாளும் வந்த வண்ணமாகவே இருக்கும். 2வது இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை உருவாக்குகிறது. எனவே இதுவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அப்புறம் கொடுக்கல் வாங்கல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் ஒழுவாகும், அதாவது ஒழுங்காகும். பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனைகள் தலை தூக்கும். அதனால் அவங்கள மிகவும் கவனமாக பார்த்து கொள்வது, அவங்க விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பார்க்கக்கூடிய குருவை பலப்படுத்த வியாழந்தோறும் விரதமும் வழிபாடுகளும் தேவை. அதை நீங்கள் செய்தீங்கன்னாவே நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கிரகங்களால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குருங்கிறவர் வகரம் பெற போகிறாரு. அவரால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த நேரம் வகர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் 4வது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு. அவர் வகரம் பெறுவது ஒரு வழிக்கு இந்த டைம் நன்மை தான். கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் பலம் இழக்கக்கூடிய பொழுது நன்மைகளையே செய்யும் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இடம் பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, இந்த மாதிரி உங்கள் கவனமானது செல்லும். குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் விலகுவாங்க. பத்திர பதிவில் இருந்த தடைகள் மொத்தமாக அகலும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தடைகள் அகலக்கூடியதாக இருக்க போகுது. குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கிய சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுங்கிறது குறையும். மனக்கவலைங்கிறது மாறும். இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் இனி தானாக நடைபெறும். அதுக்கப்புறம் குரு பார்வை 3, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வழக்குகள் சாதகமாக அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதோடு மேலிடத்தில் ஆதரவும் உண்டாகும். ஸோ வகர குருவால் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கும்பத்தில் புதன் வரக்கூடிய அமைப்பு, இதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன்.
அவர் 29ஆம் தேதி அன்னைக்கு சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. அந்த பொழுது உடன்பிறப்புகளுக்கு கல்யாண முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதறி வருமானங்கள் பெருகும். கடல் கடந்து வணிகம் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பயங்கரமாக புரளும். தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவார்கள். நல்ல மாற்றங்களும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் வரக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். அரசு வேலை விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கு சூழல் உருவாகும். அதுவும் இந்த டைம் ஏற்படும். ஸோ கும்பத்தில் புதன் வர்றதுனால இந்த மாதிரியான மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் ஃபைனலாக கும்பத்தில் சுக்கிரன் வராரு. அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 3வது இடத்துல சஞ்சரிப்பது யோகமோ யோகம்தான். தனாதிபதி சனியோடு சேர்வதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்க முடியும். அயல்நாட்டு முயற்சிகளில் இருந்த தடை மொத்தமாக அகலும். அங்கிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தவித்த உங்களுக்கு இப்பொழுது நல்ல வழி பிறக்கும். உடன் பிறப்புகள் வகையில் இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ஸோ புதனால் எப்படி ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அது போல் கும்பத்தில் சுக்கிரன் வர்றதுனால உச்ச பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆக மொத்தம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு, பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முற்பகுதியில் வளர்ச்சி, பிற்பகுதியில் தளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டாகும். கலைஞர்களுக்கு கௌரவ அந்தஸ்து உயரும். பெண்களுக்கு செலவுகள் கூடும். இருப்பினும் வருமானம் போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு இப்போ இது தைங்கிறதுனால இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், இந்த பரிகாரங்களால் அதிகப்படியான பலன்களை நீங்கள் பெற முடியும். அதனால் அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது. அந்த வகையில் சுபதினங்கள் நிறைய வர்றதுனால இந்த மாதத்தை ஒரு சுப மாதம் என்றும் அழைக்கப்படுது. தமிழ்நாட்டுடைய பெரும் பண்டிகையான போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் தினங்களும் இந்த தையில தான் வரும். அப்புறம் தைப்பூசம், தை அமாவாசை, தை பௌர்ணமி, தை வெள்ளி இந்த மாதிரி சிறப்பு தினங்களும் வரும். அதனால் இந்த தை மாதம் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தாராளமாக உங்கள் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நடப்போடும். அதனால் தையில தாராளமாக புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பேற்பட்ட இந்த தையில சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி செயல்படுவார். அதனாலேயே இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, இந்த தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லியுமே காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஏன்னா சூரிய ஒளி நம்ம மீது படும். அந்த ஒளி நம்ம மீது படப்பட நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே விலகி ஒரு பாசிட்டிவ் சைன் உண்டாகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் டெய்லியும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கிறத சொல்கிறேன். எந்த அளவுக்கு சூரிய நமஸ்காரம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். தான தர்மங்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும். குழந்தைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பசுமாடுகளுக்கு கூட தானம் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஏற்படும். ஸோ இந்த 2 விஷயத்தை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து நிச்சயம் மாறும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.